இங்கே இந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கான். அது பிடிக்காத அவங்க அம்மா அவன் செய்த ஒரு கொலைக்காக கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்படி அவங்க கொடுத்த கேஸை விசாரித்து பார்த்த நீதிபதி அவங்கள தவிர வேறு யாரும் அந்த கொலையை பார்த்ததா சாட்சி சொல்ல வரலன்னு அந்த கேஸை ஊற்றி வச்சுட்டாரு. அதை கேட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு பிரகாஷ்ங்கிற ஒரு புது போலீஸ் கமிஷனர் வந்து இந்த சிட்டியோட ரவுடிகள் லிஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. அதுக்கு அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மோகன், இங்கே ரவுடிங்கிறது யாரும் இல்லை, அர்ஜுன்கிற ஒரு கேங்ஸ்டர் மட்டும்தான் இருக்கான், அவன் பண்ணுற கொலைகளுக்கு யாரும் இங்கே சாட்சி சொல்ல வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கமிஷனரும் ரொம்ப ஷாக் ஆகி அவனோட அம்மா வைஜெயந்தியை பார்த்து அர்ஜுன் ஏன் இப்படி மாறினா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் தெரிய வருது, அர்ஜுனோட அம்மா வைஜெயந்தியும் ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தவங்களும் அவனுடைய அப்பா கப்பலில் ஒரு கோர்ட்ஸ் கார்டாக இருந்தவனும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் அர்ஜுனை என்ன போலவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக்கணும்னு அவனை படிக்க வச்சோம். அப்போது ஒரு நாள் கடலில் ட்ரக்ஸ் கடத்திட்டு போனவங்களை பிடிக்க போன அவங்க அப்பாவை அந்த கடலில் உள்ள மகாகாலியும் அவனோட தம்பி கபாலியும் அவரை கொண்டுட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் அவங்கள பழி வாங்கணும்னு முடிவெடுத்தான். அதை பார்த்தனா அவனை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக்கணுங்கிற கனவை மனசில் வச்சு அவனை இதுக்குள்ளே போக விடாமல் தடுத்தேன். பிறகு என் கணவனை கொன்ன குற்றவாளிகளுக்கு கோர்ட்டு மூலியமாக தண்டனை வாங்கி தரலான்னு கோர்ட்டில் கேஸ் போட்டேன். ஆனால் அந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. அதை பார்த்து கோபமான என் பையன் அர்ஜுன் அந்த மகாகாலியோட தம்பி கபாலியை கொட்டு வாசலில் வச்சு அடிச்சே கொண்டுட்டான். அதுலேருந்து வருங்காலத்து ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டிய என் பையன் அர்ஜுன் அந்த சம்பவத்திலேருந்து ஒரு கேங்ஸ்டராக மாறிட்டான். அதனால தான் நான் அவனை இதிலேருந்து காப்பாற்ற கோர்ட்டில் அந்த கபாலியை கொன்னதுக்கு கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு வைஜெயந்தி அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த கமிஷனர் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட கமிஷனர் அர்ஜுன் கிட்ட போய் அவனை இந்த வேலையை விட சொல்லி வான் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த நேரம் அவங்க அம்மா வைஜெயந்தி டியூட்டியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ரவுடி அவங்க அம்மாவை கொள்றதுக்காக அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சுடும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் அவங்க அம்மாவை அந்த ரவுடி கிட்டேருந்து காப்பாற்ற அவனோட ஆட்களை அவங்க அம்மா வீட்டுக்கு பாதுகாப்பு அனுப்புகிறான். அதை பார்த்த அவங்க அம்மா நேராக அர்ஜுன் தங்கியிருக்கிற ஏரியாவுக்கு போய் அர்ஜுன் கிட்ட உன்னை யார் இந்த பாதுகாப்பை எனக்கு கொடுக்க சொன்னது, என்னை கொல்ல வர அந்த ரவுடிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், ஒழுங்கா அவங்கள வீட்டிலேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கன்னத்தில் அரைஞ்சிட்றாங்க. அந்த அடியை வாங்கிக்கிட்ட அர்ஜுன் அங்கேருந்து சோகமாக கிளம்பிடுறான். அப்போது அங்கேருந்து ஏரியா மக்கள் எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட வந்து அர்ஜுன் வேணும்னே இந்த தொழிலுக்கு வரல, அன்றைக்கி கோர்ட்டுள்ள அந்த கபாலி அவங்க அப்பாவை கொண்டது போல் உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன்னு சொல்லி அர்ஜுனை மிரட்டினான். அதனால தான் அர்ஜுன் அவன் அடித்தான். பிறகு அவனோட சித்தப்பா அவனை அங்கேருந்து காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அப்படி அவன் இங்கே வந்ததும் அவனோட தவறை உணர்ந்து அவனே போலீஸ்கிட்ட சரண்டர் ஆனான். அந்த நேரம் இங்கே வந்த மகாகாளி அர்ஜுனுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்கள் தானான்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொடுமைப்படுத்தினான். அது தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் இங்கே வந்து அவனை அடிச்சு அனுப்பி இப்போது எங்களோட ஏரியாவுக்கு ஒரு காவலாக நிற்கிறான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அர்ஜுனோட அம்மா வைஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட வைஜெயந்தியும் என் பையனை பற்றி நானே தவறாக புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த கைதி அவங்கள தேடி அவனோட ஜெயிலில் இருந்த 180 கைதிகளையும் கூட்டிட்டு அவங்களோட ஏரியாவுக்கு வந்துடுறான். அதே போல் போலீஸ் அங்கே வந்து அவனை பிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களையும் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கிட்டு வைஜெயந்திக்குள்ளே ட்ரை பண்ணுறான். அப்போது எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து அர்ஜுன் அவனையும் அவனோட கூட்டாளியும் அடித்து போட்டுட்டு அவனோட கையை பறி கொடுத்து அவங்க அம்மாவோட உயிரை காப்பாற்றுறான். அதை பார்த்து அவங்க அம்மாவும் அவனை தவறாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் அவன் செய்த தவறுகளை உணர்ந்து ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கிறான். அதோட இந்த படமும் முடியுது.